பாகுபலி இரண்டாம் பாகம் திரைப்படம் இதுவரை எந்த இந்திய திரைப்படமும் புரியாத சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் 1500 கோடிக்கும் அதிகமான வசூல் சாதனையை இந்த திரைப்படம் படைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாகுபலி மூன்றாம் பாகம் கொண்டு வர திட்டம் இருக்கிறதா, பிரபாஸுக்கு பதிலாக வேறு யாரையும் கதாநாயகனாக்க திட்டம் இருந்ததா என கேள்விகளுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி அடியடி வெடிமேத்துக்கு கூட்டாளி துயரம் எல்லாம். ஏப்ரல் 28ஆம் தேதி வெள்ளித்திரைகளை எட்டிய பாகுபலி 2 திரைப்படம் உலகம் முழுவதும் 1502 கோடிக்கும் அதிகமான வசூல் சாதனையை படைத்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்காம போயிட்டுன்னு தங்கம் எப்படி கிடைச்சாலும் தங்கம் தான். பையன் வாங்கினாங்க, பொண்ணு வாங்கினாங்க. இதற்கு முன்பாக அமீர் கானின் தங்கல் திரைப்படம் தான் உலகம் முழுவதும் 1200 கோடி வசூல் சாதனை படைத்து முதலிடத்தில் இருந்தது. இந்த படத்திற்கு பிரபாஸுக்கு பதிலாக கிருத்திக் ரோஷனை தான் கதாநாயகனாக முதலில் அணுகியதாக செய்திகள் உலா வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் பிரபாஸை தவிர வேறு யாரையும் மனதில் கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார் பாகுபலி தயாரிப்பாளர் ஷோபு எரலகட்டா. பிரபாஸை மனதில் கொண்டுதான் பாகுபலி கதாபாத்திரமே வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். பாகுபலி முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் உணர்வு பூர்வமானதாக இருந்ததாக கூறியுள்ள அவர், படத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் அனைவருமே தனக்கு பிடித்தமானவர்கள்தான் என்றாலும் தனக்கு மிகவும் பிடித்தது அமரேந்திர பாகுபலிதான் என்று சொல்லியிருக்கிறார். பாகுபலி 2 வெற்றியால் மூன்றாம் பாகம் கொண்டுவர திட்டம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அதுபோன்ற எந்த திட்டமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் தயாரிப்பாளர் ஷோபு.